ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்க் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கங்குவா வர்சஸ் வேட்டையன். வாவ், ரஜினிகாந்த் வர்சஸ் சூர்யா கிளாஸா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் இடி விழுந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்கோம்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். கங்குவா திரைப்படம் வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு. இல்லைப்பா, நான் தீபாவளிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பூஜா ரிலீஸில் வச்சேன்டா டேட்டா அப்படின்ட்டு கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் பேன் இண்டியா ரிலீஸாக தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக ஆனதில்லை. இந்த கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 10+ லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையுமே வந்து மெயின் எல்லா தேட்டர்லையுமே சிங்கிள் ஸ்க்ரீனில் கூட ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஓடிடி ரைட்ஸ் வந்து 3 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸில் இந்த திரைப்படம் வந்து வெல்ஜிங் டு ரிலீஸ் அக்டோபர் 10. இப்போது வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வேட்டையன் திரைப்படத்தை பொறுத்தவரை ரிலீஸ் டேட் சொல்லலை. எல்லாருமே அக்டோபர் 10ன்னு ஏன் நம்ம சொன்னால், நம்ம தலைவர் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, அடுத்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த டேட்டில் ஆரம்பிக்க போகிற லோகேஷ் திரைப்படம் ஷூட்டிங், அடுத்து வந்து அக்டோபர் 10 வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு வேட்டையன் திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம், ஓகே அக்டோபர் 10 தான் அப்படின்னு. இப்போது வந்து என்ன ஒரு சின்ன ஒரு கேள்வினா, வேட்டையனும் கங்குவா கிளாஸ் வர போதா அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, அந்த கிளாஸை தவிர்க்கலாம், கங்குவா ஒரு பெரிய திரைப்படம், சிறுத்தை சிவா அவரோட வெற்றிங்கான ஒரு கனவு உலகத்தில் கட்டின ஒரு திரைப்படம், அதனால் அந்த திரைப்படத்துக்கு போட்டியாக நம்ம வர வேண்டாம் அப்படின்னு தலைவரே வந்து இல்லைப்பா டேட்டை மாற்றிப்போம், வேணால் தீபாவளி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரஜினிகாந்த் அவரே கொஞ்சம் ப்ரொடியூசர் லைக்கா கிட்ட சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, லைக்கா கிட்ட கங்குவா ஒரு பெரிய படம், ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் எடுத்திருக்காங்க, அந்த திரைப்படத்தை கூட நம்ம கிளாஸ் விட வேணாம், இதை வந்து கொஞ்சம் பார்த்து தள்ளி விட்டுக்கலாம், தீபாவளி கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம், விடாமிர்ச்சி தான் அவருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து விடாமிர்ச்சி நார்மல் திரைப்படம் தான், சிங்கிள் ஸ்டேட் திரைப்படம், அதே மாதிரி வேட்டையும் சிங்கிள் ஸ்டேட் திரைப்படம். ஆனால் கங்குவா வந்து ஒரு பேன் இண்டியா ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் எடுத்துருக்கிறதுனால தலைவர் வந்து இந்த அட்டம்ப்ட்டுக்கு பாராட்டி இது கூட கிளாஸ் விட வேணாம், நம்ம இதை தள்ளி வச்சுக்கலாம், ஒரு 2 வாரம் தான் நான் தீபாவளி யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு தலைவர் வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன மனுஷன் என் தலைவர்ன்றது ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து குதூகலமாக இருக்கீங்க. இது என்ன அளவுக்கு அஃபிஷியல் நியூஸ்னு தெரியல, பொறுத்தவரை பார்ப்போம். ரிலீஸ் டேட் வந்துடும் அக்டோபர் 10 கங்குவா கன்ஃபார்ம். வேட்டையன் வந்து அக்டோபர் 10 13ன்றது அந்த 2 டேட்டில் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகலாம். என்ன மனுஷன் என் தலைவர், ஒரு புது அட்டம்ப்ட்டுக்கு எப்படி பாராட்டுறாரு அப்படின்னு ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஒரு பக்கம் குதிக்க, சூர்யா ஃபேன்ஸ்லாம் ஓகே நல்லதான் சோலோ ரிலீஸ் ஆகணும், நமக்கு நல்லது தான், எனக்கு ரொம்ப வருஷம் படம் வரல, ரொம்ப வருஷம் கழிச்சு வரப்போகுது, இந்த படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சூர்யா ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒரு பக்கம் வந்து சிறுத்தை சிவா படம் கங்குவா இந்த திரைப்படம் ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் இருக்குது. ஏதாச்சும் நல்லா சிறுத்தை சிவானாலே எங்கேயாச்சும் வச்சான் பாரு ஆப்பு, இந்த மாதிரி வச்சான் பாரு ஆப்பு, அந்த மாதிரி வச்சிருவானே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு ரசிகர்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. படம் கங்குவா ஓடுமா, 500 கோடி 600 கோடி அடிக்குமா சிறுத்தை சிவா வர, அந்த டைமென்ஷனில் நான் சொல்கிறேன். சிறுத்தை சிவா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து ஆஸ் எ நார்மல் ரூரல் ஃபிலிமாக இருக்கிற ஒரு ஆக்ஷன் பேக்கில் இருக்கிற இந்த மாதிரி டேரக்டர் தான் பார்த்துருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டில் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் 100% எனக்கு தெரிஞ்சு ஓடுன்னு நினைக்கிறேன், வேறு லெவலில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவா டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி அக்டோபர் 10 இந்த படம் எப்படி வரப்போகுதுன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ட்ரெய்லர் பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. சிறுத்தை சிவா கைவிட மாட்டார் நம்புகிறேன். கை விட்டாருன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான். எடுத்து அண்ணா தெளிய போச்சு. இப்போ வந்து கங்குவா தான் அவருக்கு இருக்க ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் மட்டும் அடிச்சிச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டுமே நிறையா போட்டிருக்காங்க. சிறுத்தை சிவாவில் அவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் டிசாஸ்டர் படம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ நம்பிக்கையை வச்சு இவ்வளோ பெரிய படம் கொடுத்துருக்காங்க. சூர்யா சார் வெயிட் பண்ணியிருக்காருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் கங்குவா எந்த அளவுக்கு இருக்க போகுது. 100% சொல்கிறேன், 1 of the 800 crores ப்ளஸ் கிராஸ் பண்ணக்கூடிய அனைத்து தகுதி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா. வெயிட் பண்ணி பாருங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தலைவரே வந்து இவ்வளோ பெரிய அட்டம்ப்ட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்ம சோலோ ரிலீஸ் அங்கிட்ட வந்து தீபாவளிக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஓகே, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க கங்குவாவும் வேட்டையனும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகிறது இல்லை, டேட்டு மாறப்போகுது, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கங்குவா அக்டோபர் 10 வரப்போது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திரைப்படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஸ்க் டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.